கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இனிஸ்ததஅதும் மன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, ஜின்களே, மனிதர்களே, நீங்க வானத்தினுடைய எல்லையை கடந்து போக முடியும், நாடினால் போய் பாருங்க, பார்க்கலாம். முடியாது. ஆனால் அன்றைக்கி வானத்தினுடைய எல்லைக்கெல்லாம் போகிறான். சந்திரனுக்கு போயிட்டான், செவ்வாய் கிரகணத்துக்கு போயிட்டான், போகிறானா இல்லை? இந்த பூமியினுடைய எல்லையை தாண்டி போக முடியுமா? போங்க பார்க்கலாம். அல்லாஹ் அந்த கடைசியில் சொல்கிறான் பாருங்க, லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். சுல்தானை கொண்டு வேண்டுமானால் நீங்கள் இந்த எல்லையை கடக்க முடியும். சுல்தான் நம்ம அரசன் கொடுத்துட்டு இருக்கோம். சுல்தானுக்கு அரசன் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்தில் என்ன அர்த்தம், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? எல்லா காலத்திற்கும் திருக்குர்ஆன் பொருத்தமானது என்பதை இந்த வசனங்கள்லாம் தெளிவுபடுத்தும். லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான். எல்லையை கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமா? செல்ல முடியும். எதை கொண்டு செல்ல முடியும்? சுல்தானை கொண்டு செல்ல முடியும். சுல்தான் என்பதற்கான பொருள் ராக்கெட். எவ்வளவு தெளிவா இருக்கு குர்ஆன். முடியும். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட்டை பற்றி குர்ஆன் பேசுது. அந்த சிந்தனை ஆச்சரியமானது. குர்ஆன் என்பது அதிசயத்தின் சிகரம் குர்ஆன். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா நம்ம எவ்வளவு ஷுக்ர் செய்யணும்.